நம்ம இன்னைக்கு சதுரகிரி சுந்தர மகாலிங்கத்தையும் சந்தன மகாலிங்கத்தையும் தரிசிக்க பயணத்தை தொடங்கியாச்சு. பயணத்தை தொடங்கி அடிவாரம் வந்த உடனே பார்த்திங்கன்னா வனத்துறை சார்பில் நுழைவுச்சீட்டு கொடுப்பாங்க. நுழைவுச்சீட்டை வாங்கிட்டு ஒரு 10 ரூபாய் செலுத்தணும். செலுத்திட்டு நுழைவுச்சீட்டை வாங்கிட்டு நம்ம பயணத்தை தொடங்கியாச்சு. பயணத்தை தொடங்கின உடனே விநாயகரோட ஆலயம் இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம வணங்குற மாதிரி இருக்கும். நம்ம பயணத்தை தொடங்கின ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா அந்த காட்டோட சூழல் வந்து மலை அடிவாரத்தில் ரொம்ப அருமையாகவே இருக்கும். விநாயகர் கோயிலை வணங்கிட்டு நல்லபடியாக கோயிலை போய் சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருப்பர் கோயில் ஒன்று இருக்கும். அதையும் வணங்கிட்டு பயணத்தை தொடங்கியாச்சு. நாங்கள் ஒரு 3 பேர் வந்து பயணத்தை தொடங்கினோம். நண்பர்கள் 3 பேர் தொடங்கினோம். பயணம் தொடங்கின உடனே வந்து அந்த மலை பயணத்தோட சிலிர்ப்பு வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சூழல் வந்து ரொம்பவே அருமையாக இருந்தது. அந்த பறவைகளோட ரீங்காரமும் சத்தமும் காட்டில் கேட்குறப்ப ரொம்பவே அருமையாக இருந்தது. எல்லா இடத்துலையும் குரங்குகள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருந்தது. அதனால் உணவுப் பொருட்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது. அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க, என்னென்னா குரங்குகளுக்கு வனவிலங்குகளுக்கு உணவு எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்ட்டு. என்னடா யானை பிளிர்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது அப்படின்ட்டு எங்கள் நண்பர் சொன்னார். திடீர்னு பார்த்தோன்னா அங்கே பக்தர் ஒருத்தர் வந்து புதுதாக சங்கு ஊத ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் அந்த சத்தம் வித்தியாசமாக இருந்தது. இது வந்து 2 சித்தர்கள் வந்து இங்கே ஜீவசமாதி அடைஞ்ச இடம். அது அந்த இடத்த நம்ம வணங்கிட்டு நம்மளோட பயணத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி தொடங்கிட்டோம். கையில் என்னங்க ஒரு பை தூக்கிட்டு போகிறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிவாரத்தில் மலை ஏற தொடங்குறப்ப பை மூட்டைகள் நிறைய அடுக்கியிருக்கும். நம்ம மேலே கோயில் வேலை நடைபெறுறதுனால உங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் ஒரு பையை தூக்கி கொண்டு மேலே நம்ம கோயில் மேலே வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. விருப்பப்பட்டவங்க அந்த பையை தூக்கிட்டு போகிறாங்க, விருப்பப்படாதவங்க வேண்டியதில்லை. முதல் முறையாக பயணத்தை மேற்கொள்கிறவங்க கண்டிப்பாக அந்த பையை எடுத்துகிட்டு போகாதீங்க. முதல் முறை பயணம் மலையேற்றம் பயணங்கள் பண்ணுறவங்க அந்த பையை எடுத்துகிட்டு போகாதீங்க, கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது நம்ம ஒரு வழியாக மாங்கனி ஓடை அப்படின்ற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஓடை இருக்கும். அதாவது மழை காலத்தில் நம்ம வந்து நடந்து போக கொஞ்சம் சிரமமாக இருக்குங்கிறதுனால கயிறை வந்து கட்டியிருப்பாங்க. அதை பிடிச்சிட்டு நம்ம நடந்து போய்க்கலாம். கொஞ்சம் தண்ணி அதிகமாக வரும். அப்போ நம்ம போகிறப்ப அவ்வளோ வரல, லைட்டாக அதாவது கொஞ்சமாக தண்ணி வந்தது. அதில் கால் நினைக்கும் போது கொஞ்சம் இதமாகவே இருக்கும். அந்த தண்ணியில் ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. நாங்கள் போகிறப்ப ரொம்பவே அருமையாக இருந்தது. நம்ம நடக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா அடிவாரத்துலேயே கம்பு விற்பாங்க. அந்த கம்பை வாங்கிட்டு நம்ம ஒரு 30 ரூபா தொகை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை வாங்கிட்டு நம்ம நடந்து வரலாம். திரும்ப வர்றப்போ அவங்கள்ட்டே கொடுத்துடலாம். மாங்கனி ஓடையில் இந்த இடத்த பார்த்திங்கன்னா குதிரை ஊற்று அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே மரத்து மேலே ஒரு குரங்கு இருந்துட்டு நம்ம மேலே இது பண்ணிடுச்சு. அதை நம்ம கழுவுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த இடத்துல கரெக்டாக நமக்கு தண்ணி கிடச்சிருச்சு. நம்ம மலையேற்றத்தை பார்த்திங்கன்னா விடிய காலையிலே ஆரம்பிச்சிருது நல்லது. விடிய காலையிலே அடிவாரத்தில் அன்னதானம்லாம் கொடுப்பாங்க. அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு மலையேற்றத்தை தொடங்குங்க. அதாவது அதிகபட்சம் காலையில் விடிய காலம் ஒரு 6-7 மணிக்கெலாம் மலையேற்றத்தை தொடங்கிடுங்க. அது ரொம்பவே நல்லது. ஆமாம். இந்த பயணம் தொடங்கிய முதல்ல பார்த்திங்கன்னா உயரம் ரொம்ப அதிகமான உயரத்தோட மரங்களை பார்க்கலாம். ரொம்பவே அருமையாக இருந்தது. இயற்கையோட சூழலில் ரொம்ப அருமையாக மரத்தோடு பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கங்கே குப்பை தொட்டிகள் வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அந்த குப்பை தொட்டியில் யாரும் வந்து குப்பையை போடுறதில்ல, அங்கங்கே போட்டு போயிடுறாங்க. அதுதாங்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம பாட்டில் எடுத்துகிட்டு பண்ணுறோம் அப்படின்னா குடிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து அங்கேயே போட்டுடுறாங்க. அங்கங்கே செருப்பு கிடக்கு, செருப்பு ஷூ இதெல்லாம் அங்கங்கே கழட்டி பிஞ்சு போடுறது கிடக்கு. அங்கங்கே பிளாஸ்டிக் பாக்கெட்லாம் கிடக்கு. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு சிரமமாக இருக்குது. வருங்காலத்தில் வந்து அது ரொம்ப காட்டோட சூழலை வந்து அழிக்கக்கூடியதாக இருக்கும். அதை நம்ம தவிர்த்துட்டு வந்தோன்னா எடுத்துகிட்டு போகிறது, கீழே எடுத்துகிட்டு போயிடுறது ரொம்ப நல்லது. இல்லைனா அங்கே வச்சுருக்க குப்பை தொட்டியில் நம்ம போடலாம். நம்ம மலையில் ஏறுறப்ப ரொம்ப எளிதாலாம் இல்லைங்க எங்களுக்கு. ஏன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா ஏற்றமாக இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா பாறைகள் வந்து நிறையா கொட்டி கிடக்கும். என்ன கையில் கொண்டு போகிறாங்க
நம்ம இப்போ வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா வழுக்குப்பாறை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல தண்ணி அதிகமாக மழை மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வழுக்கும். மற்றபடி இப்போ போகிறப்ப கொஞ்சம் பயம் இல்லை. அதுவே திரும்பி வர்றப்போ கொஞ்சம் நமக்கு வழுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த திரும்பி வர்றப்போ ஏற்றத்துலேருந்து இறக்கத்தில் வர மாதிரி இருக்கப்போ கொஞ்சம் சிரமம். இப்போ மலை ஏறுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் இருக்காது. வேல்ராஜ் இங்கே இருக்க மாதிரி பாருங்கள், ரொம்பவே பாறைகள் செதறி கிடக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஏற்றமாக இருக்கிறதுனால, மேடாக இருக்கிறதுனால அது ஏறுறது ரொம்ப சிரமப்பட்டோம். அது முதல் முறைங்கிறதுனால எங்களுக்கு சிரமமாக இருந்துச்சான்னு தெரியல, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் பயிற்சியெல்லாம் நடைப்பயிற்சியெலாம் எடுத்துகிட்டு வாங்க. எங்களை போலவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் சிரமப்பட்டாங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு கொஞ்சம் நடைப்பயிற்சிலாம் எடுத்துகிட்டு ஒரு 10 நாளாவது குறைஞ்சது எடுத்துகிட்டு வாங்க. நம்ம இப்போ வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா சங்கிலிப்பாறை அத்தி ஊற்றுன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு ஊற்று இருக்கும். மழை நேரத்தில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி இருக்குது தான், அதிக அளவில் இல்லை, கொஞ்சமாக போயிட்டு இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாறை வந்து சங்கிலி மாதிரி அந்த பின்னப்பட்ட மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த இடத்த வந்து சங்கிலி பாறைன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தேங்கி இருக்க குப்பைகளை பார்த்தாலும் தெரியும் எவ்வளோ மாசடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. நம்ம மாதிரி போகிறவங்க வரவங்க சில்வர் வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அதை கொண்டு போயிட்டு நம்ம குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து பார்த்திங்கன்னா மழை முழுக்க பார்த்திங்கன்னா அதாவது தண்ணீர் பைப்பு வச்சுருக்காங்க. அதில் நம்ம தண்ணியை பிடிச்சி குடிச்சிக்கலாம். அது இல்லாமல் நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் கொண்டு போயிட்டு அங்கங்கே குப்பையை சேர்த்து வச்சிடுறாங்க. இதுதான் இங்கே வந்து ரொம்பவே தவிர்க்க முடியாத ஒரு இடமா ஆக்கிட்டாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ போகிறப்ப கொஞ்சம் நல்லா ஈஸியாகவே இருந்தது. ஆனால் போயிட்டு திரும்ப வரும்போது நம்ம அந்த களைப்போடு இருக்கிறதுனால இறங்குறப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாறுற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். இப்போ கொஞ்சம் சிரமம் இருக்காது, நல்லபடியாக போயிட்டுருக்கலாம். நம்மளோட குரங்குகள்லாம் பயணிச்சிட்ருக்கோம். இப்படி இடம்லாம் காமிக்கலப்பா. ஏன் சேனலில் பாருங்க, சும்மா நடந்து போகிற பாதையை தான் காமிச்சாலும் இப்படி ஏறினதுலாம் காமிக்கலையே. நம்ம குழுவில் இந்த இடத்துக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு, யூடியூப் சேனல்லலாம் இந்த மாதிரிலாம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லவே இல்லையே, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா அவ்வளோ கொஞ்சம் சிரமமாக இருந்தது நமக்கு. அதாவது முதலாக இந்த மாதிரி மலையேற்றத்தை தொடங்குறவங்க ரொம்பவே சிரமப்படுற மாதிரி ஒரு சூழல்லாம் இருக்கும். யாரும் வந்து ரொம்பவே சுலபமாக இருக்குன்னு நினச்சி இருக்க வேணாம். மலை ஏறுறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீட்டில் ஊரில் இருக்கப்ப கொஞ்சம் நடைப்பயிற்சி பண்ணிவிட்டு அதில் பழகிட்டு கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இந்த மரம் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு மிருகத்தோட தோற்றம் மாதிரியே தெரியும். இந்த இடத்துல ஒரு பசு தடம் இருக்கும். இதுதான் காராம்பசு தடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இருந்த பசுவோட தடம். குணா கோகைக்கு 5 பேர் போன மாதிரி நாங்கள் 3 பேர் போகிறோம். என்னங்க, இதை பார்த்து ஒரு 10 பேர் வருவாங்க பாருங்க. அங்கே பார்த்து போங்க, வந்துட்டு போகிறாங்க. கடிக்கிறது என்னமோ. டக்கு டக்கு வந்துடாதே, வர முடியும். அப்பா கடுக்குது, கடுக்குதுண்ணே, நடக்க முடியாதுண்ணே. மெடிக்கல் ஏதாவது கூப்பிடுங்கண்ணே. இதுதான் இல்லாதெல்லாம் கூட்டிகிட்டு வராரு.
தடுக்குதே விசத்தண்ணி. காரம்பசு தடத்தை தாண்டி வரும்போது இடது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சுனை இருக்கும். இதான் அந்த சுனை. இங்கே வந்து காலை நனைச்சோன்னா ரொம்பவே அருமையாக இருந்தது. அதாவது அங்கே மீன்கள்லாம் இருந்தது, சிறு சிறு மீன்கள். அது நமக்கு கொஞ்சம் இதமாக இருந்தது, அது நம்ம காலில் கடிக்கும் போது. இல்லைன்னு இருக்கு, நல்லா இருங்க. அடுத்ததாக நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா கோரக்கர் குகை அப்படின்ற இடம். இங்கே வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்ம அமைதியாகவும் இயற்கை சூழலோடவும் சுனையோடவும் இருக்கும். இங்கே சின்ன அருவி கூட வருதும், ரொம்பவே நல்லாயிருக்கும் அதை பார்க்குறப்ப. அந்த அருவிக்கு கீழே ஒரு சித்தர் வந்து சுயம்புவாக உருவான சுவாமியை வணங்கிட்டு இருந்திருக்காரு அந்த காலத்தில். அதை வந்து நிறைய பேர் வந்து இந்த அருவியில் இருந்து நீந்தி போயிட்டு பார்ப்பாங்க. அங்கே சங்கிலி ஒன்று போட்டிருக்குவாங்க பாருங்கள், அதில் வந்து பிடிச்சிட்டு நடந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த தண்ணி விடுதில் அந்த இடத்துல போயிட்டு உள்ளே ஏறுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் சிரமம். நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் நல்லது, இல்லாதவங்க நீச்சல் தெரியாதவங்க போக வேண்டாம். நிறைய பேர் கொஞ்சம் சிரமப்பட்டே தான் போனாங்க. அந்த தண்ணி விழுது பாருங்கள் மேலேருந்து அருவி மாதிரி, அதுக்குள்ளே நம்ம ஏறி போகிற மாதிரி இருக்கும். சரியான ஆழமாக இருக்குது. நீச்சல் தெரியாதவங்க போகிறது ரொம்ப தவிர்த்துடலாம். ஏன்னா வந்து இந்த இடம் வந்து தண்ணியில் வந்து ஆழமாக இருக்குது. அவர் காட்டுறாரு பாருங்கள் எவ்வளோ ஆழம்ன்ட்டு. அதனால் வந்து நீச்சல் தெரியாதவங்க போகிறத தவிர்த்துடுறது நல்லது. நம்ம தம்பி போகணுன்னாரு, அப்புறம் போக வேணான்னாரு, அப்புறம் போகணுன்னாரு. அதனால் நம்ம போகவே இல்லை. நம்ம கூட பயணித்தவங்க போனாங்க நீச்சல் தெரிஞ்சதுனால. நமக்கு நீச்சல் தெரியாதுன்றதுனால நம்ம அதை தவிர்த்தாச்சு. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சங்கிலி போட்டிருக்காங்கள்ல, அதில் பிடிச்சிக்கிட்டு நடந்து போயிடுறாங்க தண்ணியில் இறங்காமலே. அது கொஞ்சம் சுலபமாக இருந்தது. நம்ம கொஞ்சம் கால் வலி இருந்ததுனால நம்ம அதில் போகலை. வீடியோ இதை காமிப்பாங்க, ஆனால் உள்ளே போய் பார்க்க முடியாதுன்னு அதான் வந்து சொன்னேன். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த பாறையில் ஏறுறப்ப வழுக்குது. நிறைய பேர் வழுக்கி அதுலேருந்தே திரும்ப விழுந்தாங்க. அதனால் வந்து கொஞ்சம் வந்து பாதுகாப்புன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நிதானமாக அதில் போகிறது கொஞ்சம் நல்லது. நிதானமாக இருக்கணும் அதில் ஏறுறப்ப, அந்த பாறையில் ஏறுறப்ப. நம்ம இந்த கோரக்கர் குகை அப்படின்ற இடத்துக்கு வர்றப்ப நம்ம மலை பயணத்தோட பாதி தூரத்தை கடந்தாச்சு கிட்டத்தட்ட. அதனால் இங்கே வர்றப்ப இந்த தண்ணியெல்லாம் பார்க்குறப்ப நம்ம குளிக்கணும். குளிச்சுட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே படுத்துருவாங்க. கொஞ்சம் நேரம் படுத்துட்டு ஏதாவது உணவு கொண்டு வந்தாங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் பயணத்தை மேற்கொள்வாங்க. கண்ணை மூடிட்டு விட்டு பார்த்தா தான் தெரியும். கண்ணை மூடிட்டு அதுக்கப்புறம் நான் திறந்து விட்டு பார்த்தா தெரியும். பெருசாக தான் இருக்கும். அதில் வந்து ஊற்றுவோம். ஆமாம், அதிலே தான் ஊற்றி சொன்னாங்க. இவ்வளோ தூரம் அந்த மலைக்கு உள்ளே ஏறி போகிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த நீரோட்டத்துலேயே நம்ம மலையில் கால் வச்சு ஏறுற அந்த பாறையில் கால் வச்சு ஏறுற மாதிரி இருக்கும். அந்த இடம் கொஞ்சம் வழுக்கும், ரொம்பவே வழுக்குதுன்னாங்க ஆல்ரெடி முன்னாடி ஏறினவங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக ஏறணும். அதுலேருந்து தான் ஊற்று வரும். அது அண்ணன் சொல்கிறாங்களே, இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்தனா போக ஈஸியாக இருக்கும். ஏறின பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உள்ள சுவாமி இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையான ஒரு வாசனை வந்ததாக சொல்கிறாங்க ஏறினவங்க. வாசனையோடு உட்காந்து அந்த நிம்மதியாக அந்த தியானம் மாதிரி மேற்கொண்டுட்டு அப்புறம் திரும்பி இறங்கி வந்தாங்க நண்பர்கள்.
ரொம்ப அருமையாகவே இருந்தது அந்த இடம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நண்பர்கள் மேலே ஏறி சாமி தரிசனம் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம வழியாக குளிக்க ஆரம்பித்தாச்சு. ரொம்பவே தண்ணி ஜில்லுன்னு இருந்தது. அந்த தண்ணியே ரொம்ப கிளியராக, அதாவது ரொம்ப நல்ல தண்ணியாக இருந்தது. இந்த இடத்துல மீன்கள் வந்து காலை முச்சு எடுத்துரும், அவ்வளோ கடிக்கும் மீன்கள். நாங்கள் இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு முன்னாடி பெண்களும் கூட குளித்தாங்க. எந்த வித பயமும் இல்லை, எல்லாருமே வந்து குளிக்கிற மாதிரி தான் இருந்தது. அடுத்ததாக கோரக்கர் குகைக்கு போனோம். கோரக்கர் குகை தான் கோரக்கர் தங்கி தவம் இருந்த குகை. அங்கே சாமியை தரிசனம் செஞ்சுட்டு இந்த இடத்துல குளித்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் படுத்துட்டு ரொம்ப நேரம் படுத்துருந்துட்டு அடுத்ததாக எங்களோட பயணத்தை தொடங்க ஆரம்பித்தோம். அங்கே நிற்காரு. எங்களை மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அங்கே குளிச்சுட்டு இங்கே படுத்துருந்தாங்க. நிறைய பேர் படுத்துருந்துட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. நான் இருந்தாலும் வந்து அந்த இடத்த விட்டு எங்களுக்கு போக மனசு இல்லை, அதனால் ரொம்ப நேரம் அங்கேயே தங்கியாச்சு. அந்த இடம் வந்து ரொம்பவே அருமையாக இருந்தது. இதுதான் நாங்கள் குளித்த இடம், ரொம்ப அருமையாக இருந்தது. இதை தாண்டி போகிறப்ப தான் அந்த சுவாமி லிங்கம் இருக்குன்னு சொன்னால அந்த இடம். இந்த இடம் பார்த்திங்கன்னா கோரக்கர் குகை. இந்த மக்கள் போகிறாங்கல்ல பக்தர்கள், அந்த இடம். ஒளியாக பயணத்தை திரும்ப தொடங்கியாச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா இரட்டை லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து சுவாமியை வந்து இரு சிவலிங்கங்களாக காணலாம். தரிசனம் செஞ்சுட்டு அடுத்து நம்ம பயணத்தை தொடங்கணும். இரட்டை லிங்கத்தை தாண்டி நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் சரியான வெயில், நம்ம நடக்கவே முடியாத அளவுக்கு ரொம்பவே வெயில் அதிகம், ரொம்பவே களைப்பாயிடுச்சு. நம்ம வந்துட்டு இருந்த பாறை வந்து தானிப்பாறை வழியாக வர்றது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வருஷநாட்டு பாதை வந்து நம்ம தானிப்பாறை வழியோட சேர்கிற இடம் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இங்கே இடம் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா பச்சரிசி பாறை வந்திருந்துன்னா அந்த பாறைகள் வந்து வெளிர் நிறமாக பச்சரிசி நிறத்தில் இருக்கும், கொட்டி கிடக்கிற மாதிரி இருக்குதா சொல்கிறாங்க. அங்கங்கே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் குடி தண்ணீருக்கான வசதி ஏற்படுத்தி தந்துருந்துருக்காங்க. நம்ம எங்கே வேணாலும் தண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா வனதுர்க்கை அம்மன் ஆலயம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டோம். எதுவுமே ரொம்ப எளிமையாக வர முடியலை. நம்ம புதுசாக நம்ம மலை பயணம் தொடங்கினதுனால அப்படி இருக்கா இல்லை என்னன்னு தெரியல. இது அடுத்தது நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்திருக்கிறது பிலாவாடி கருப்பசாமி கோயில். அதாவது பலா மரத்துக்கு கீழே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கருப்பணசாமி கோயிலில் நம்ம வணங்கிட்டு அதோட வாசல்லே வந்து சுனை ஓடிட்டுருக்கும், தண்ணி ரொம்பவே அருமையாக இருக்கும். அதில் இருந்து நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப எளிமையான பயணம்லாம் சொல்லவே முடியாது, ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு பயணமாக தான் இருந்தது எங்களுக்கு. நாங்கள் முதல் முறையாக பயணம் வந்ததுனால அப்படி தெரியுதா இல்லை என்னன்னு தெரியல. நாங்கள் வந்த வழிகள் ஃபுல்லாக முழுக்க பார்த்திங்கன்னா அங்கங்கே கடைகள் நிறையாவே இருந்தது. இது வந்து கோயிலுக்கு அருகில் உள்ள கடை. இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா மலை பயணம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா கடைகள், அதாவது ஐஸ் விற்கிறவங்க, தண்ணி பாட்டில் விற்கிறவங்க, பழங்கள் விற்கிறவங்கன்ட்டு நிறையா கடைகள் இருந்தது. அவங்களாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வனத்துறை மூலமாக பிரச்சனைகள் வரலாம் அப்படின்றதுனால வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. நம்ம சாமிக்கு வேண்டிய பூஜைக்கான பொருட்கள் எல்லாமே இங்கேயே வாங்கிக்கலாம். இங்கே எல்லாமே கிடைக்கிது, அதெல்லாம் இங்கேயே வாங்கிக்கலாம். நீங்கள் கீழேருந்து எடுத்துகிட்டு வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அடுத்தது இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம தெரியுது பாருங்கள், மேலே 2 கல்பாறைகள் வந்து அதான் தவசி பாறைன்னு சொல்கிறாங்க. இங்கே இப்போ வந்து போகிறதுக்கான அனுமதி தரல, இங்கேயே நம்ம பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே வந்து ஒரு சிவலிங்கம் இருக்கும், அங்கே பயணித்து நம்ம வழிபடலாம். இந்த இடத்துக்கு போகிற வழியில் தான் பெரிய மகாலிங்கத்தையும் நம்ம தரிசிக்கலாம். அது கடந்த சில வருடமாக வந்து பார்த்திங்கன்னா வனத்துறையிலேருந்து நமக்கு அனுமதி இல்லைன்றதுனால நம்ம அங்கே பயணிக்க முடியாது.
அடுத்த நம்ம சுமந்து வந்த பையை வைக்க வேண்டிய இடம் வந்தாச்சு. அதான் சுந்தர மகாலிங்கம் கோவில். ஒரு வழியாக நம்ம வந்தாச்சு. பயணம் ஒரு வகையில் கிட்டத்தட்ட முடிய போகிற தருவாயில் இருக்குது. நம்ம கொண்டு வந்த அந்த பையை வந்து இந்த இடத்துல வச்சாச்சு. இந்த பையை ஒரு பையை நாங்கள் வந்து 3 பேர் மாற்றி மாற்றி சுந்தர மகாலிங்கத்தை நம்ம தரிசிச்சுட்டு பின்னாடி வந்து நம்ம அம்மனை தரிசிக்க வந்திருக்கோம். ரொம்பவே அமைதியான ஒரு பயணம் அது. இந்த சூழல் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருந்தது. கோவில் ரொம்ப பெரிய அளவிலலாம் இல்லை, தகர பந்தல் மூலமாக அமைச்சிருந்தாங்க. ரொம்பவே அமைதியாக ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது அந்த கோவில். சுந்தர மகாலிங்கத்தை தரிசிச்சுட்டு அடுத்ததாக நம்ம அன்னதானத்தை போய் சாப்பிட்டோம். சாப்பிட்ட பிறகு பார்த்திங்கன்னா சந்திர மகாலிங்கத்தை தரிசிக்க வந்தாச்சு. தரிசிக்க வர்றதுக்கு நம்ம அந்த படிகளை ஏறுறது ரொம்பவே சிரமமாக போயிடுச்சு. காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்பவே காலை எடுத்து வைக்க முடியாத நிலை வந்துடுச்சு. ஆனால் ஒரு புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம பயணத்தை வந்து சிறப்பாக முடிச்சாச்சு அப்படின்ட்டு, நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு அப்படின்ட்டு. யான்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு எந்த வித விரதமும் இல்லாமல், நடைப்பயிற்சிலாம் இல்லாமல் இங்கே வர்றது வந்து கொஞ்சம் சிரமத்தை தரும். அதனால் பார்த்து வாங்க.